So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிங் கோப்ரா தி ஜெயண்ட் லிசார்ட் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஃபேண்டசி கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நகரத்தையும் பட்டோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனி தீவுல வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை காட்டுறாங்க. அப்ப திடீர்னு அந்த பாலத்தை எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு வெளியில வருது. ஐயோ, இது என்னடா இம்மா பெருசு இருக்குன்னு வாயை பழக்கிறதுக்குள்ளேயே அப்படியே ஆப்போசிட் சைடுல உருவத்துல ரொம்ப பெரிய அளவுல உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது முன்னாடி நிக்கும். அதுக்கப்புறம் என்ன, பாம்புக்கும் அரக்க மிருகத்துக்கும் படு பயங்கரமான ஃபைட். இத அங்க டெலிவிஷனை சேர்ந்தவங்க ரெக்கார்டிங் பண்ணி ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்லையுமே போட்டு விட்டானுங்க. பாத்தீங்களா மக்களே, அடையாளம் தெரியாத ரெண்டு உயிரினங்கள் பட்டு பாலத்துல படு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. இது மூலமா எத்தனை மக்கள் இறந்து போனாங்கன்னு இப்போ வரைக்கும் கணக்கே வரல. இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட்டாக இப்ப சரியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முதல் முறையா இந்த அரக்க மிருகங்கள் எங்க இருந்து வந்துச்சு, இந்த கதை ஆரம்பிச்ச இடம் எது, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி மக்கள் தொகையில கம்மியா இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த பட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தனி தீவு. நகரத்துக்கு போகணும்னா குறுக்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு பாலம் மட்டும்தான். இப்படி இருக்க பட்சத்துல ஒரு காதல் ஜோடி இந்த தீவுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டு இவங்க ஒரு பக்கத்துல டேட்டிங் போலாமேன்னு பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இதே டைம்ல அடையாளம் தெரியாத ஒரு சில கெமிக்கல் ஃபேக்டரியை சேர்ந்த ஆளுங்க வெளிவரக்கூடிய ரசாயன கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை இந்த காட்டோட ஒரு சின்ன ஆத்துக்குள்ள கொட்டுற மாதிரி தெரியுது. பட் ஆனா அது எந்த இடம்னு தெளிவா காட்டல. அடுத்து இது எதுவுமே தெரியாத காதல் ஜோடி நல்லா பீச்ல குளிச்சிட்டு இருக்க நேரம் பார்த்து வானத்துல இருந்து எக்கச்சக்கமான விண்கற்கள் பக்கத்துல இருக்க அந்த பட்டு தீவுல இருக்க காட்டுக்குள்ள விழுற மாதிரி தெரியுது. உடனே பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க மியாவை பார்த்து, பாரு, அந்த எரிக்கல் விழுந்த இடத்துல மத்தாளங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சு அங்க இருக்க கற்களை எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா அதை வெளியில விற்கும் போது பிளாக் மார்க்கெட்ல நிறைய பணம் கிடைக்கும். அப்ப கூட மியா வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லுவா. ஆனா இந்த பைத்தியக்காரன் அதையெல்லாம் கேட்காம வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடி வரான். ஆக்சுவலா எல்லா கற்களுமே பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள விழல. ஒரு சில கற்கள் இந்த பட்டு தீவுல வாழ்ந்துட்டு இருக்க வீட்டோட மேற்கூரையிலயும் விழுந்திருக்கு. அடுத்த இதே டைம்ல அன்னைக்கு நைட்டு நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த எரிக்கற்கள் எங்க விழுந்துச்சோ அந்த இடத்தை இந்த காதல் ஜோடிங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி, போய் அதை எடுக்கலாமேன்னு பார்த்தா வெளியில ஒரு மிகப்பெரிய கேட்டு. படிச்சு பார்க்கும்போது இது கம்பெனிக்கு சொந்தமான இடம், அத்துமீறி யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனா பாய் ஃப்ரெண்ட் அதையெல்லாம் கேட்கவே இல்ல. வேலியில இருக்கக்கூடிய சின்ன ஓட்டையை பயன்படுத்தி மியாவை கூட்டிக்கிட்டு இன்னொரு பக்கத்துக்கு வந்துருவான். அப்பதான் பயபிள்ளைங்களுக்கு சமஷாக்கு. ஏன்னா விண்கற்கள் விழுந்த இடத்துல சாதாரண கற்களுக்கு பதிலா சிகப்பு நிறத்துல ஏதோ ரத்தின கற்கள் மாதிரி நிறைய விஷயம் கிடைக்குது. மியா பாத்தியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இதை மட்டும் நம்ம வித்தோன்னு வையேன் கண்டிப்பா பணக்காரங்களா மாறிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் மீதி இருக்க கல்லையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முதல்ல 2 கல்ல எடுத்துருப்பான்ல, அத மியாவோட கையில கொடுத்துட்டு பையன் மறுபடியும் அங்க இருக்க வெள்ளை புகைக்குள்ள போயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு சத்தமும் இல்ல. மியாவே லைட்டா பயந்து போடுவா. ஏய், உயிரோட தான் இருக்கியா, இல்ல ஏதாவது கட்சி செத்து போயிட்டியாடா? நல்ல வேலை. அப்ப பாய் ஃப்ரெண்ட் சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா என்கிட்ட நிறைய கல் இருக்கு அப்படி இப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவான். மியாவுக்கு இதை பார்த்து சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா திடீர்னு அங்க இருக்க மரத்தோட மேல் பகுதியில இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச உடம்பு உள்ள பூந்து பாய் ஃப்ரெண்ட படு பயங்கரமா அட்டாக் பண்ணி அவங்கிட்ட இருக்க சிகப்பு நிற கற்களையும் விழுங்கிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்த கண்ணுக்கு நேரா பார்த்து பயந்து போன கேர்ள் ஃப்ரெண்டு தப்பிச்சா போதும்னு அந்த கல்லை தூக்கிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடி வருவா. மிருக பையன் சும்மா இருப்பானா, ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவானாடி, இதோ வரம் பாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே படு வேகத்துல துரத்தி வந்துட்டு இருக்கு. இதே டைம்ல ஓடி போன மியா தெரியாதனமா வழியில இருக்க 2 வேலைக்காரங்க மேலேயே டப்புன்னு இடிக்கிறா. ஆக்சுவலா இவங்களுமே கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க. ஏ மியா, உனக்கு என்னாச்சு, எதை பார்த்து ஓடி வந்தேன்னு கேட்பானுங்க. ஆனா மியாவை பாருங்களேன், பயந்து போனவ அங்க இருக்க வேனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. இவ ஓடி வந்து இடிக்கும் போது கையில இருந்த ஒரு கல்லு கீழே விழுந்திருக்கும். அது என்ன ஏதுன்னு புரியாம வேலைக்காரங்க அதை எடுத்து கையில வச்சு பார்க்கும் போது கரெக்டா அங்க வந்து அரக்க மிருகம் கூர்மையான நகங்களை பயன்படுத்தி ரொம்ப அசால்ட்டா 2 பேரையும் கொடூரமா தாக்குது. இதே டைம்ல நிலத்தடு மாறி மியாவும் அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துருவா. சரி, வந்த மிருகத்துக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது 2 வேலைக்காரங்களையும் அடிச்சு கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த விண்வெளி கல் இருக்குல்ல, அத லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிக்கும். அடுத்த நிமிஷமே இதோட உடம்புல எக்கச்சக்கமான மரபணு மாற்றங்கள் ஏற்படுது. அதனால மிருகத்தோட உருவம் அப்புறம் பலம் இது ரெண்டுமே இன்னும் அதிகமாகிற மாதிரி தெரியுது. ஆத்தாடி, நமக்கு எதுக்கு வம்புன்னு மறுபடியும் மியா தண்ணிக்குள்ள மூழ்கி எஸ்கேப் ஆகலான்னு பாப்பா. இருந்தாலும் எவ்வளவு நேரத்துக்கு மூச்சு பிடிக்க முடியும்? சோ மறுபடியும் வெளியில வரும்போது மொத்தமா கதையை முடிக்கிறதுக்காக அரக்க மிருகம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. மியா உயிர் பிழைச்சாலா இல்லையாங்கிறது கேள்வியா மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால பட்டு தீவுல இருக்க உயிரினங்களையும் அங்க இருக்கக்கூடிய தண்ணீரையும் ஆராய்ச்சி பண்ணதுக்காக காட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கைட கூட கூட்டிட்டு வந்திருக்கா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இவ ஒரு பக்கத்துல தேவையான சாம்பிள்ஸ் எல்லாம் பெட்டிக்குள்ள வச்சிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, நான் ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன். ஆனா என்ன கூட்டிட்டு வந்த கைட பாருங்க, எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கான். சரியான சோம்பேறி. கடுப்பான ஹீரோ டக்குன்னு எழுந்து, ஏமா நான் வெறும் கைடு, பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போலாம், அப்படி இல்லைன்னா சுற்றுலா பயணிகள்
போறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆனா நீ கடந்த 3 நாளா என்ன காட்டுக்குள்ள சுத்த வச்சிட்டு இருக்க. உண்மையாவே நீ யாரு? நான் ஒரு சயின்டிஸ்ட். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி என்னமோ பண்ணித்தோலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின அங்க இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் பாக்குற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் மேல போயிட்டு இருக்கு. அப்பதான் தெரியுது இவங்களை பார்த்துட்டு இருந்தது சாதாரண பல்லி மிருகம் கிடையாது. அதை விட அளவுல ரொம்ப ரொம்ப பெருசான ருத்ர நாகம். ஹீரோ ஹீரோனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க கவனிக்கல. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், ஏம்பா இந்த காட்டுல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான பாகங்கள் இருக்கா? உடனே ஹீரோவும், ஆமா ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இருக்க ஒரு மானை என்னோட ஆளுங்க வேட்டையாடினாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம 4 கால்களுக்கு பதிலா 6 கால்கள் இருந்துச்சு. அப்படின்னா அந்த மிருகங்களோட மரபணு மாற்றத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. இப்படி எல்லாம் பேசிட்டே போகும்போது புதர்களுக்குள்ள இருந்து டப்புன்னு ஒருத்தன் வெளியில வரான். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவனை ஷார்ட்டா நம்ம பேண்டான மைண்ட்ல வச்சுப்போம். டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம பட்டு கிராமத்தோட தலைவர், அதான் உன்னோட அண்ணன் இருக்கால, அவன் காட்டுக்குள்ள எதையோ உன்னை செக் பண்ண வந்தான். அதனாலதான் அவனுக்கு உதவியா நானும் போயிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு அண்ணனை பத்தி பேசுறதுமே சுத்தமா பிடிக்கல. அடுத்து 3 பேருமே காட்டு வழியா போகும்போது நம்ம ஹீரோயின் கையில இருக்க டிவைஸ்ல சுத்தமா சிக்னலே கிடைக்கல. ஏமா நீ ஏன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ங்கற? வரும்போது சேட்டலைட் போனை கொண்டு வந்தாதான் என்ன? பட்டு கிராமத்தோட எல்லைக்கு போற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காது. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு பேண்டா ஹீரோவோட அண்ணன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இவனை ஷார்ட்டா நம்ம ஜாக்னு மைண்ட்ல வச்சுப்போம். பின்னாடியே அந்த டார்க் ஆரஞ்சுல ஒரு Dress போட்டிருக்கான்ல, அவனை லூக்கஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப அண்ணங்காரனுக்கு ஹீரோனை பார்த்ததுமே செம டவுட். ஆமா யார் இந்த பொண்ணு? புதுசா காட்டுக்குள்ள வந்திருக்கா? பேண்டாவும், தலைவரே இவங்க ஒரு சயின்டிஸ்ட், காட்டுக்குள்ள இருக்க தாவரங்களையும் தண்ணீரையும் செக் பண்ண வந்திருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த பட்டு கிராமத்தோட தலைவர் வேற யாரும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய ஜாக் தான். சோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் சந்தேகத்துல பேண்டாவும், தலைவரே என்னாச்சு? எதுக்காக அவசரமா என்ன வர சொன்னீங்க? அதுவா, நேத்து நைட்டு வானத்துல நிறைய எரிக்கல்ல மக்கள் பார்த்திருக்காங்க. கண்டிப்பா அது காடுகள்ல விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி அது மூலமா நெருப்பு பிடிச்சிச்சு, ஒட்டுமொத்த காடும் நம்மளோட கிராமமும் அந்த நெருப்புலயே மாட்டி எரிஞ்சு போயிடும். அதனாலதான் என்னாச்சுன்னு செக் பண்றதுக்காக இங்க வர சொன்னேன். சரின்னு மொத்த பேரும் இப்ப அந்த எரிக்கல் விழுந்த இடத்தை தேடி கிளம்பும் போது கரெக்டா வழியில காதல் ஜோடிங்க ஒரு வேலியை கடந்து போயிருப்பாங்கல்ல, அது கீழே விழுந்து கிடக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. அட இதை யார் கீழே தள்ளி விட்டாங்கன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் இந்த லூக்கஸ் பையன் எரிக்கலோட ஒரு சின்ன பீஸ் கிடக்கிறத கவனிக்கிறான். உடனே அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பான். அப்ப பேண்டாவுக்கு கோவம், ஏடா தம்ம துண்டு கல்லு, அதை எதுடா பாக்கெட்ல வைக்கிற? அது வெறும் குப்பையா தான் இருக்கும். சந்தேகத்துல ஹீரோயின் அந்த கல்லை வாங்கி தாங்கிட்ட இருக்க டிவைஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது விண்வெளியில இருந்து கீழே விழுந்த இந்த கல்லுக்குள்ள அளவுக்கு அதிகமான ரேடியஸ் பவர் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா இந்த ஒரு கல்லு மட்டுமே மில்லியன் கணக்குல விலை போகும். அப்படின்னா எனக்கும் அந்த கல்லுல பங்கு வேணும்னு பேண்டா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். அடுத்த நேரா அந்த எரிக்கற்கள் விழுந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது வழியில கிடைக்கிற கற்களை லூக்கஸ் எடுத்து வச்சிட்டு இருப்பான். இதே டைம்ல நம்ம பேண்டா இருக்கான்ல, அவன் மியாவோட பாய் ஃப்ரெண்டு பாதி உடம்பு அழிக்கப்பட்ட நிலைமையில ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்க விஷயத்தை பார்த்து பயபுளுக்கு அல்லு இல்ல ஜாக்குக்கு சம கோபம். டேய் இங்க என்ன நடக்குது? மியாவோட பாய் ஃப்ரெண்ட் இப்படி இங்க வந்தா? தலைவரே நம்ம மன்னிச்சிருங்க, நேத்து நைட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது டேட்டிங் போறதுக்காக பீச்சுக்கு ஒதுங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த எரிக்கல்ல பார்த்து ஏதோ ஒரு ஆசையில இங்க வந்திருக்கணும். விளங்குச்சு போ. உடம்புல இருக்க காயங்களை பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டா ஏதோ ஒரு மிருகம் தான் அட்டாக் பண்ணிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா மியாவும் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. உடனே அவனை தேடி பாருங்க. மொத்த பேரும் சுத்தி முத்தி கவனிப்பாங்க. அப்பதான் ஹீரோ தரையில ஒரு மிருகத்தோட காலடி தடத்தை கவனிக்கிறான். எப்பா இது ஒரு பல்லியோட கால் தரமா இருக்குமோ? நீ சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு பல்லிக்கு எப்படி இவ்வளவு பெரிய கால் இருக்கும்? ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட சாகடிச்சது ஏதோ ஒரு மிகப்பெரிய மிருகமா இருந்தா அது கண்டிப்பா தப்பிச்சு காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும். உடனே அதை தேடி பார்க்கலான்னு கையில துப்பாக்கியோட மொத்த பேரும் காட்டுக்குள்ள வருவாங்க. அப்பதான் வழியில நைட்டு 2 வேலைக்காரங்க வேன்ல வந்திருப்பாங்கல்ல, அந்த வேன் நிக்குது. பக்கத்துல ஃபுல்லாவே ரத்த கரைகள். டேய் இது கம்பெனி வேனாச்சே, எப்பறம் எங்க வந்துச்சு? தலைவரே எனக்கு எதுவும் தெரியலன்னு பேண்டா சொல்லுவான். அப்பதான் ஹீரோயின் அந்த ட்ரக்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன கழிவு பைப் மூலமா பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள கலக்குற மாதிரி தெரியுது. ஆனா இந்த விஷயத்த ஹீரோவும் மத்தாளுங்களும் கவனிக்கவே இல்ல. இதே டைம்ல இறந்து போனதா நினைச்ச மியா இருக்கால, அங்க இருக்க ஆத்துக்குள்ள இருந்து தட்டு தரு மாதிரி வெளியில வருவா. மொத்த பேரும் அவளை காப்பாத்தி, என்னாச்சு நைட்டு எதை பார்த்து பயந்துன்னு கேட்டா, அவ ராட்சச மிருகத்தை ரொம்ப பக்கத்துல பார்த்ததால இன்னுமே அதிர்ச்சியில இருக்கா. சோ நம்மளுங்க என்ன பேசினாலுமே அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. எப்பா நடந்தது நடந்து போச்சு, முதல்ல மருத்துவமனைக்கு போலாம். மியாவுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள இருக்க மிருகத்தை பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா வேன்ல போகும்போது நம்ம ஹீரோயின் தாங்கிட்ட இருக்க டேப் எடுத்து தன்னோட ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி, சார் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் அனுப்பியிருக்கேன், நல்ல வேளை நெட்வொர்க் இப்பதான் கிடைச்சிருக்கு, கல்லோட சாம்பிள்ஸ்ல இருந்து எதையாவது கண்டுபிடிச்சிங்களா? பதிலுக்கு ப்ரொஃபசரும், நீ அனுப்புனது ஒரு விண்கல், அதுவும் சாதாரணமானது கிடையாது, ஒரு உயிரினத்தோட அப்படின்னு எதையோ ஒன்னு சொல்ல வருவாரு. ஆனா அதுக்குள்ளேயே சிக்னல் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பட்டு கிராமத்துல இருக்க மருத்துவமனையில நம்ம மியாவை இறக்கி விட்டுட்டு ஜாக்கு லூக்கஸ் கூட்டிக்கிட்டு கம்பெனியோட ஓனரை பார்க்க வந்திருக்கான். கூடவே இவன் தான் நம்ம கதையோட வில்லன். ஒரு பொண்ணு கூட ஒண்ணு முன்னுமா இருக்காங்க. அப்ப அங்க வந்து அண்ணங்காரனும், யோ டெக்ஸா, இந்த பட்டு தீவுல நீ முதல் முறையா கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்கிட்ட என்ன வார்த்தைகளை சொன்ன? கம்பெனில இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளை நீ இங்க கொட்டக்கூடாது, தீவுக்கு வெளியில கொண்டு போறேன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் எதுக்காக என் ஆளுங்களை வச்சு எனக்கே தெரியாம கழிவுகளை இந்த ஆத்தோட கலந்து
உட்கார்ந்திருக்க முட்டாள், அந்த தண்ணியை தான் என்னோட மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, உன்னோட கம்பெனி எப்ப இந்த ஊருக்குள்ள வந்துச்சோ அடுத்த சில பல மாதங்கள்லயே ஒவ்வொருத்தரா வித்தியாசமான நோயால இறந்து போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நேத்து நைட்டு ட்ரக் எடுத்துட்டு போன 2 பேரையும் ஏதோ ஒரு அமானுஷமான மிருகம் ரொம்ப கொடூரமா தாக்கிருக்கு. ஆனா வில்லன் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்ப லூக்கஸ் உள்ள புந்து, தலைவரே பாத்தீங்களா, இத காட்டுக்குள்ள இருந்து நான் கண்டுபிடிச்சேன். பானத்துல இருந்து விழுந்த வெண்கற்களா இருந்தாலும் கூட இது பிளாக் மார்க்கெட்ல மில்லியன் கணக்கு விலை போகக்கூடியது. அடடே, இன்னைக்கு தான்டா நீ ஒரு நல்ல வேலை பார்த்திருக்க. இந்த பாரு ஜாக்கு, உன்னோட மக்கள் இந்த கம்பெனியோட கழிவு நீரால பாதிக்க கூடாது, என் கம்பெனியே இங்க இருக்க கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுற. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதே மாதிரியே எரிக்கற்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்தா இந்த கெமிக்கல் ஃபேக்டரிய இந்த பட்டு தீவுல இருந்தே மொத்தமா நான் எடுத்துட்டு போயிடுறேன். அது மட்டும் இல்ல, உன் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாத்தையுமே நானே செஞ்சு கொடுக்குறேன். ஜாக்கு பதில் எதுவுமே சொல்லாம கோவத்துல அங்க இருந்து வெளியில வந்துருவான். இதே டைம்ல இந்த பட்டு தீவோட மருத்துவமனைக்கு ஒரு புள்ளத்தாச்சி லேடி வந்திருக்காங்க. டாக்டரும் அவங்கள ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பாருங்கம்மா, உங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளை கொடுத்து அதை குணப்படுத்த பாக்குறேன். முதல்ல வேலைக்கு போனா உங்க புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ளத்தாச்சியை அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம மியா இருக்கா இல்லையா, அவளையும் அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வராங்க. டாக்டரை செக் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் கூட அவ இன்னும் தெளிவா இல்ல. மரண பயத்தோடயே இன்னும் அந்த விண்கல்ல கையில பிடிச்சபடியே உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அந்த கல்லை வாங்கிட்டு இன்னும் அதை முழுசா செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா மியா கிட்ட இருந்து கல்லை வாங்கவே முடியல. ஹீரோவுக்கு செம கோவம். ஏண்டி, அவன் நிலைமைய பார்த்துமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சடனா பேண்டா உள்ள போந்து இப்ப எதுக்காக 2 பேரும் சண்டை போறீங்க? அவங்க கல்லு மூலமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு பயப்படுறாங்க. மேடம், என் கூட வாங்க, உங்களுக்கு கல்லு தானே தேவை. காட்டுக்குள்ள மட்டுமே அந்த விண்கற்கள் விழல. தோ அந்த அருகே பாத்தீங்களா ஒரு வீடு, அங்கேயும் கற்கள் விழுந்ததா கேள்விப்பட்டேன். வேணும்னா அங்க போய் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது 1-2 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேண்டா கிட்ட மியாவை பாத்துக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் இப்ப அந்த கல்லை தேடி வராங்க. ஆனா எவ்வளவு தேடினாலுமே இப்ப வரைக்கும் அந்த விண்கற்களை கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலா இந்த விண்கற்களை தேடக்கூடியது இவங்க மட்டும் கிடையாது. வில்லன் ஜாக்கு கிட்ட சொல்லிருப்பான்ல, விண்கற்களை கொண்டு வந்தா என் கம்பெனியை இந்த தீவுல இருந்து எடுத்துட்டு போயிருவேன்னு. சோ அதுக்காக ஜாக்கும் லூக்கஸும் இவங்கள மாதிரியே விண்கற்கள் எந்த வீட்டுல எல்லாம் விழுந்துச்சோ அந்த வீட்டுல கற்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பைபிளுக்கு எந்த ஒரு கல்லும் கிடைக்கல. சரி பெரியவரே, நீங்க பார்த்து ஓய்விடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணங்கார அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்ப பாருங்க, இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த பெருசு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பெட்டியை திறந்து பார்க்கும்போது இந்த ஆளு வீட்டுல விழுந்த விண்கற்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பாதுகாப்பா அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஐயா ஜாலி, இந்த விண்கற்களை மட்டும் நான் வித்தனா கண்டிப்பா நான் கோடீஸ்வரன் ஆயிருவேன்னு இவன் ஒரு பக்கத்துல டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு மிருகம் இவனை சுத்தி முத்தி கவனிக்கிற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பொந்துக்குள்ள எட்டி பார்க்கும்போது இவன் கண்ணுக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த மிருகத்தால தான் உருவத்தையே மறைச்சுக்க முடியும் போல. சோ அசந்த நேரம் பார்த்து பெரியவரை ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதே டைம்ல வந்த லூக்கஸும் ஜாக்கும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் லூக்கஸ் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, தலைவரே எதுக்காக வில்லனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? அவரு எப்பவும் நம்ம மக்களுக்கு ஹெல்ப் தான் பண்றாரு. ஏன் இப்ப கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டாரு. எது பணமா? எதுக்கு? யாருக்காக? அட உங்களுக்கு தெரியாதுல்ல, லாவோட மகனுக்கு இப்பதான் ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் வந்துச்சு, அதனால வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லன் கொஞ்சமா பணத்தை கொடுத்து விட்டான். டேய், லாவோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு எதுக்காக வில்லன் பணம் கொடுக்கணும்? ஏன்னா கம்பெனியோட கழிவுகள் இருந்துதான் அந்த புள்ளக்காரன் நோயால பாதிக்கப்பட்டிருக்கானு ஒரு சின்ன சந்தேகம். ஆஹா, நினைக்கிறத விட பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. உடனே இந்த விஷயத்தை பத்தி வில்லன் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஜாக் ஒரு பக்கத்துல பயங்கர கோவத்துல போயிட்டு இருக்கான். இதே டைம்ல கல்ல தேடிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போனவன் கையில துப்பாக்கியோட பெரியவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இந்த சவுண்ட கேட்டு நின்னுகிட்டு இருந்த அரக்க மிருகம் நொடி பொழுதுல டக்குன்னு தான் உருவத்தையே மறைச்சுக்கும். அதுக்கப்புறமா ஹீரோ பக்கத்துல வந்து கவனிக்கும் போது பெரியவரை ரொம்ப கொடூரமா அந்த மிருகம் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கு. காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய மிருகம் தப்பிச்சு இப்ப நம்ம கிராமம் வரைக்கும் வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய ஆபத்து. உடனே மக்களை எச்சரிச்சாகணும். அதுக்கு முன்னாடி மிருகத்தை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த பேருமே கிராமத்துக்குள்ள ஓடுவாங்க. அடுத்து இது எதுவுமே தெரியாத வில்ல தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வீட்லயே லைட்டா ஒண்ணுமா இருப்பான். கேர்ள் ஃபிரெண்டு கையில இருக்க கல்ல பிடிங்கிட்டு, ஏண்டா நான் ஒரு அழகான பொண்ணு உன் பக்கத்துலயே இருக்கேன், ஆனா என்ன விட்டுட்டு அந்த கல்ல கையில பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னா என்ன விட உனக்கு இந்த கல்லு தான் முக்கியம் இல்ல, போடா கம்னாட்டின்னு சொல்லிட்டு கல்ல தூக்கிட்டு நேரா குளிக்க வந்துருவா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த உருவத்தை மறைய வைக்கக்கூடிய ராட்சச மிருகம் இருக்கு இல்லையா, அது அந்த குளியல் அறையோட கண்ணாடி வழியா எட்டி பாக்குது. துளி கூட யோசிக்காம ஜன்னல் கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்த மிருகம் பாரபட்சமே இல்லாம அந்த கேர்ள் ஃபிரெண்ட கடிச்சு ரொம்ப கொடூரமா சாகடிக்குது. ஆனா வில்லனுக்கு இப்போ வரைக்கும் இந்த விஷயமே தெரியாது. சந்தேகத்துல உள்ள போன நம்ம ஆளை காணோமே, என்ன பண்றான்னு தெரியாம லைட்டா கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள அந்த பயங்கரமான மிருகம் இருக்க விஷயத்த பாத்துட்டான். ஆத்தாடி, அடுத்து நமக்கு பால் ஊத்திரும் போல, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுவான். கதவை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு ரொம்ப அசால்ட்டா வெளியில வந்துருச்சு. பயந்து போன வில்லன் அங்க இருக்கக்கூடிய விண்வெளி கற்களை தூக்கிட்டு வேக வேகமா வெளியில ஓட பாப்பான். ஆனா இந்த மான்ஸ்டரை பாருங்களேன், தன்னோட நாக்க வச்சு வில்லனையே வளைச்சு பிடிச்சு தொப்புன்னு கீழே போட்டுரும். ரைட்ரா, இதுக்கு மேலேயும் இந்த பயலால தப்பிக்க முடியாது, மொத்தமா பால் ஊத்த போதும்னு நினைக்கும் போது நல்லவேளையா மிருகத்தோட சவுண்ட கேட்டு கரெக்டா ஹீரோ வில்லன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். துப்பாக்கியை வச்சு டப்பு டப்புன்னு 3 ஷாட்டு. பயந்து போன மிருகம் செவுத்துல ஏறிக்கிட்டு தன்னோட உருவத்தையே டக்குன்னு மறைச்சுக்கிச்சு. டே வில்லா,
உடனே இங்க இருந்து ஓடுன்னு சிக்னல் கொடுப்பான். இப்ப தனியா துப்பாக்கியோட இருக்க ஹீரோ எங்க அந்த மிருகம் இருக்குன்னு பொறுமையா சுத்தி முத்தி கவனிக்க ஆரம்பிக்கிறான். எதிர்பாராத நேரத்துல பின்பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணலாமே தாவி வரும். துப்பாக்கி வச்சு சுட பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவுக்கு ஒரு அடி பறந்து போய் அங்க இருக்க பெட்லயே விழுந்துருவான். நகங்களை பயன்படுத்தி ஹீரோ உடம்ப குத்தி கிளிக்கலான்னு பாக்கும்போது நல்லவேளை பெட்டை தூக்கி பிடிச்சு மிருகம் தன்னை அட்டாக் பண்ண முடியாத மாதிரி கவர் பண்ணிடுவான். அடுத்து இது எதுவுமே தெரியாத நம்ம ஆளுங்க ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு புரியாம கீழ இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவை பாருங்களேன், வில்லன் வீட்டுல இருந்து பக்கத்து வீடு வரைக்கும் தாவி குதிக்கிறான். ஐயோ, ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல, வாங்க அவனை ஃபாலோ பண்ணி போலான்னு இவங்களும் அந்த கட்டடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல மிருகத்தால தாக்கப்பட்ட ஹீரோ பில்டிங்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பொட்டிக்கடை மேலேயே தொப்புன்னு விழுவான். சுத்தி இருக்க மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் ஹீரோவும் முட்டா பசங்களா ஓடுங்கடா ஓடுங்க, அந்த மிருகம் இங்கதான் இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் பேண்டாவும் வந்துட்டாங்க. இவங்களும் கூட சேர்ந்து கத்தனாலும் கூட மக்கள் யாருமே இவனோட பேச்ச துளி கூட காது கொடுத்தே கேட்கல. அப்பதான் மேல இருந்து அரக்க மிருகம் தொப்புன்னு கீழே வந்து லேண்ட் ஆகும். மறைஞ்சு போயிருந்த தான் உருவத்தை காட்டும் போது மொத்த மக்களும் சும்மா இருப்பானுங்களா, துண்ட காணும் துணியை காணும்னு பின்னங்கால் புடனில அடிக்கிற அளவுக்கு படு வேகமா ஓடிட்டு இருக்கானுங்க. ஓடி வந்த மிருகம் வழியில இருக்கக்கூடிய குழந்தைய தாக்கலான்னு பாக்கும். நல்லவேளை ஹீரோ ஒரு கயிறை போட்டு அந்த குழந்தைய காப்பாத்திடுவான். என்னதான் குழந்தைய காப்பாத்தலாலும் கூட மிருகத்துக்கு முன்னாடி நிக்கக்கூடியது ஹீரோ. சோ நம்மளுக்கு ஒரு அட்டி. இப்படியே போச்சுன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மிருகம் ஓடி வரும்போது கரெக்டா பிளான போட்டு மேல இருக்க ஒரு படுதாவை தலையில மாட்டி விட்டான். கரெக்டா குறி வச்சு நெத்தி போட்ட பார்த்து ஒரு போடு போடலான்னு பார்த்தா மிருகம் ரொம்ப அசால்ட்டாவே அந்த படுதாவெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு. ரைட்டு, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்மால மார்க்கெட்டை விட்டு தெரிச்சு ஓடுவான். மிருகம் எவ்வளவுதான் கடிக்க பார்த்தாலும் கூட சுவர்களுக்கு மேலெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இந்த கலவரத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோ கிட்ட இருந்த துப்பாக்கி லைட்டா கீழே விழுந்துரும். பட் இருந்தாலும் எப்படியோ யூட்டனை போட்டு துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்பதான் கவனிக்கிறான் அதே இடத்துல ஒரு சின்ன கேஸ் சிலிண்டர் இருக்கு. கரெக்டா மிருகம் தாவி வரும்போது சிலிண்டரை தூக்கி அதோட வாய்க்கு பக்கத்துல தூக்கி போட்டு கீழே கிடக்கிற துப்பாக்கி எடுத்து டப்புன்னு குறி வச்சு ஒரு ஷாட். சிலிண்டர் அதே இடத்துல வெடிச்சு மிருகத்துக்கு படு பயங்கரமா காயம் பட்டுரும். இந்த சின்ன கேப்ல உயிர் பழச்ச வில்ல ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த அண்ணங்காரன் அப்புறம் கம்பெனியை சேர்ந்த ஒரு சில பேரு மொத்த பேருமே பாதுகாப்பா பக்கத்துல இருக்க அந்த வில்லனோட கம்பெனிக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சுப்பாங்க. வெளியில இருக்க மிருகம் தங்களை அட்டாக் பண்ண கூடாதுங்கிறதுக்காக கேட்ல மின்சாரத்தை பாய வச்சிருவானுங்க. உள்ள வந்த மொத்த பேருக்குமே இப்படி ஒரு மிருகம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒன்னும் புரியல. ஆனா ஹீரோனை பாருங்களேன், இந்த கம்பெனில ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல நம்ம மியா இருக்கால, அவளும் இப்ப ஓரளவுக்கு சுயநினைவுக்கு வந்துட்டா. அப்பதான் பேண்டா பக்கத்துல வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், அதுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். மியாவுக்கு அழுக தாங்கல. இதே டைம்ல ஹீரோ நேரா பேண்டாவை பார்த்து, இந்த பாரு, ரொம்ப நேரத்துக்கு இந்த கம்பெனில நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது, ஜன்னல்களை பயன்படுத்தி கண்டிப்பா வெளியில இருக்கக்கூடிய மிருகத்தால உள்ள வர முடியும். சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜன்னலையுமே நம்ம லாக் பண்ணி ஆகணும். சரி அதெல்லாம் விட, இங்க இருந்த ஹீரோயின் எங்க? அதுவா தோ அந்த வழியா தான் போனா. உடனே ஹீரோவும் பேண்டாவும் இப்ப ஹீரோனை தேடி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அண்ணங்காரன் ஜாக்கு அங்க இருக்க மியாவை கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த கம்பெனியை பத்தி உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். புள்ளத்தாச்சியான மேரி அவளோட புருஷன் அவனும் இதே கம்பெனில தான் வேலை பார்த்திருக்கான். ஆனா பையன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. சோ நீ தான் அவன் எங்க வேலை பாக்குறாங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். பதிலுக்கு இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு புள்ளத்தாச்சியை கூட்டிக்கிட்டு ஜாக் கூட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அடுத்த இதே டைம்ல வில்லனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பாதுகாப்பா ஒரு இரும்பு கதவு இருக்க அறைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கான். கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஒட்டுமொத்த கம்பெனிலையும் யாரு எங்க போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சிசிடிவி மூலமாவும் பாத்துட்டு இருக்கான். உடனே அடியாளங்களை வர சொல்லி, இந்த பாரு, எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயின் பக்கத்துல இருக்க கழிவுகளை சேகரிக்கக்கூடிய அறைக்கு மட்டும் போகவே கூடாது, உடனே அவளை இங்க தூக்கிட்டு வாங்க. அடியாளுங்க சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதே டைம்ல ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல காட்டுக்குள்ள வேலையாட்கள் இறந்து போன இடத்துல வேன் இருந்திருக்கும். அந்த இடத்துல எந்த கழிவுகளை பார்த்திருப்பாலோ அதே மாதிரியான கழிவு தான் இங்கேயும் இருக்கு. சோ எதுக்கு இருக்கட்டுமேனு கொஞ்சமா சாம்பிள்ஸ் எடுத்து தன்னோட பாட்டில்ல வச்சுப்பா. அப்ப யாரோ ஆளுங்க வர மாதிரி சவுண்ட் கேட்கும். சோ பயந்து போனவ பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியும் இது சாதாரண அறை கிடையாது. இந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளையுமே சேகரிக்கக்கூடிய ஒரு அறை. நூத்துக்கணக்கான பேரல்ஸ் எல்லாம் இங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. சோ கிடைக்கிற தகவல் எல்லாத்தையுமே டேப் மூலமா தன்னோட ப்ரொஃபசருக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுவா. ஆனா இந்த விஷயத்த அங்க வந்து அடியாளுங்க பாத்துட்டாங்க. உடனே ஹீரோனை அடிச்சு அவ போட்டிருக்க ட்ரெஸ் கலட்டி வாழ்க்கையவே கெடுக்கலான்னு பாப்பாங்க. ஒரு நிமிஷம் எல்லாமே முடிய போதும்னு நினைக்கும் போது நல்ல வேலையா அப்ப அந்த இடத்துக்கு வந்த பேண்டா ஒரு இரும்பு கம்பி எடுத்து அடியாளுங்க மண்டையிலேயே சர்ற மாதிரியா அடிச்சுட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். இதே டைம்ல மியா அந்த புள்ளத்தாச்சியை கூட்டிக்கிட்டு அவங்க புருஷன் வேலை பார்த்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவனை காணோம். கவலைப்படாதீங்க, உங்க புருஷன் கம்பெனி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. இப்படி எல்லாம் ஆறுதலா பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கம்பெனியோட மேற்கூரைகள்ல இருந்து அந்த மிருகம் நடந்து போற மாதிரியும் கூரையா அடிச்சு உடைக்கிற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. பயந்து போன ஜாக்கு, நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்கன்னு சிக்னல் கொடுப்பான். அடுத்த நிமிஷமே மேற்கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அந்த அரக்க மிருகம் இவனை கடிக்கிறதுக்கு பக்கத்துல வரும். நிலைமையை சமாளிக்கிறதுக்காக தீயணைப்புக்காக வச்சிருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்கும்ல, அதை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ஆனா மிருகம் சும்மாவா வாழை வச்சு ஒரு அட்டி. ஜாக்கு அதே இடத்துல மயங்கிட்டாரு. ஐயோ, நம்மள காப்பாத்துற முயற்சியில அவர் இறந்து போயிருவாரோன்னு பயந்துகிட்டு நம்ம மியா அறைய விட்டு வெளியில வந்து, ஏ மிருகமே, உனக்கு என்கிட்ட இருக்க கல்லு தான் தேவையில்ல, வா வா
உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருன்னு சொல்லிட்டு வேணும்னே அதை டைவர்ட் பண்ணி தான் உடம்பு மட்டுமே போகக்கூடிய ஒரு சின்ன சந்து கிட்ட கூட்டிட்டு வரா. மிருகத்தால பக்கத்துல நெருங்கவே முடியல. அப்பாடா தப்புச்சாச்சுன்னு பெருமூச்சு விட்டா. திடீர்னு மிருகத்தை பாருங்களேன், தான் நாக்க வச்சு கையில இருக்கக்கூடிய கல்ல அலேக்கா தூக்கிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிருகம் அந்த இடத்த விட்டு போனதுமே நேரா ஜாக்கு கிட்ட வந்து மயங்கி போயிருக்க அந்த பயபுலைய அடிச்சு எழுப்பிட்டா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கிடைச்ச சாம்பிள தூக்கிட்டு ஹீரோவையும் இந்த பட்டு தீ வச்ச இந்த மக்களையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த வில்லன் கிட்ட வந்திருக்கா. ஏண்டா உனக்கு என்ன தைரியம்? சைக்கிள கண்ணு சொல்லப்படக்கூடிய கொடிய வகையான நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இந்த கம்பெனில இருந்து வெளியில போயிட்டு இருக்கு. அதைத்தான் நீ இங்க இருக்க ஆத்தோட தண்ணியிலையும் கலந்துருக்க. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வித்தியாசமான நோய்கள் வந்துட்டு இருக்கு. பதிலுக்கு வில்லனும், ஏமா இதே ஊர்ல தான் நானும் இருக்கேன், இங்க இருக்கக்கூடிய தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு வரல? சும்மா யாராச்சும் தடிக்கு விழுந்தா கூட என்னதான் குறை சொல்லுவீங்க போல. ஓஹோ, அப்படின்னா உன் கம்பெனிக்கும் மக்களுக்கு வரக்கூடிய வித்தியாசமான நோய்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிதானே? வெயிட் பண்ணு, கிடைச்ச ஆதாரங்கள் எடுத்துட்டு நிறைய என் ப்ரொஃபசர் கிட்ட போறேன். அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு உண்மையாவே நோய்க்கான காரணங்கள் என்னன்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உன்னையும் இந்த கம்பெனியும் மொத்தமா நான் சீல் வைப்பேன். அப்ப அடியாளுங்க ஹீரோயின் கிட்ட இருக்க ஆதாரத்தை வாங்கலான்னு பாப்பாங்க. ஆனா ஹீரோ உள்ள புந்து ரொம்ப அசால்ட்டா அடிச்சிருவான். இந்த சின்ன கேப்ல வில்லன் லூக்கஸை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க தன்னோட ரூமுக்கு வந்துட்டான். தலைவரே, நிலைமை கைமீறி போயிடுச்சு, எப்படி இவங்களை சமாளிக்க போறோம்? உடனே வில்லன் தாங்கிட்ட இருக்க அந்த விண்கற்கல்ல உன்னை கையில கொடுத்து, இந்த பாரு நீ என்கிட்ட ப்ரொமோஷன் வேணும்னு எத்தனை முறை கேட்ட, இதுதான் அதுக்கு சரியான நேரம். இந்த துப்பாக்கிய உன் உதவிக்காக வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஹீரோயின் கிட்ட இருக்க ஆதாரம் அவளோட ப்ரொஃபசர் கிட்ட மட்டும் போகவே கூடாது. இதை தடுக்கிறதுக்கு நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போ. ரொம்ப யோசிக்காத, ரிஸ்க் அதிகம் எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா தலைவரே, நம்ம இடத்துக்குள்ள இருக்க மக்கள் அவங்களை எப்படி சமாளிக்கிறது? கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த கம்பெனியோட மெயின் டோர் கதவு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி விட்டான். அடுத்து என்ன, வெளியில இருக்கக்கூடிய அந்த அரக்க மிருகத்துக்கு உள்ள வந்து மக்களை சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா வில்லனை பத்தியும் இங்க இருந்து வெளிவரக்கூடிய ரசாயன கழிவுகள் பத்தியும் வெளி உலகத்துக்கு எப்பயுமே தெரிய போறதில்ல. அதுக்கப்புறமா லூக்கஸ் ஒரு பக்கத்துல துப்பாக்கியோட கிளம்பிடுவான். இதே டைம்ல இந்த பட்டு தீ வச்ச இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவோட அண்ணனை வளைச்சு பிடிச்சு, யோ ஜாக்கு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், ஊர் தலைவருங்கிற அதிகாரத்துல நீ தான் அந்த வில்லனோட கம்பெனியை நம்ம தீவுக்கே கொண்டு வந்த. ஆனா இப்ப கம்பெனியோட ரசாயன கழிவுகளால மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவாங்க. பதிலுக்கு ஜாக்கும், இந்த பாரு, இறந்து போனது உங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, என்னோட அம்மா அப்பாவையும் நான் இழந்திருக்கேன். பல வருஷங்களாவே வெள்ளத்தால நிறைய மக்கள் நம்ம தீவுல இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை கொடுக்கறது கம்பெனியை வச்சிருக்கக்கூடிய வில்லன் மட்டும்தான். அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் வில்லனோட பேச்சை கேட்டு நான் இந்த கம்பெனியவே உள்ள விட்டேன். எனக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய தப்பு, ஆனா கூடிய சீக்கிரமே இதை நம்மளால அழிக்க முடியும். ஹீரோனுக்கு ஜாக்கு கெட்டவன் இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சுத்தி இருக்க மத்தாளுங்க கிட்ட பேசி அமைதிப்படுத்திட்டு, இந்த பாரு, என்கிட்ட இந்த வில்லனை பத்தின ஆதாரங்கள் இருக்கு, அதை என் ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த அரக்க மிருகங்களை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இந்த இடத்துல இருக்க வரைக்கும் கண்டிப்பா சிக்னல் கிடைக்காது. சோ இந்த தீவோட எல்லை பகுதிக்கு நான் போயாகணும். சரி, அப்படின்னா நீ தனியா போக தேவையில்ல, நானும் உன் கூட வரேன்னு பாண்டா ஒட்டிப்பான். மீதி இருக்க ஆளுங்க பில்டிங்கோட 4 திசைகளையும் மிருகம் உள்ள வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணனும் ஹீரோவும் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு, நீ ஃபாரினுக்கு படிக்க போனதுக்கு அப்புறமா நோயால அம்மா அப்பா இறந்து போன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஆனா நான் வேணும்னே மறைச்சேன். ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவோட இழப்பால உன்னோட படிப்புல உன்னால கவனம் செலுத்த முடியாதோன்னு பயந்த. நல்லா யோசிச்சு பாரு, இந்த தீவுல உன்னை தவிர யாரும் படிச்சவன் கிடையாது. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக ஹீரோ தான் அண்ணன் கிட்ட பேசாம இருந்திருப்பான்னு. இத்தனை விஷயத்துக்கு அப்புறமா தான் அண்ணன் தாங்கிட்ட மனசு விட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னதால ஹீரோவும் தன்னோட கோவத்தை விட்டுட்டு ஓரளவுக்கு அண்ணன் கிட்ட பாசமா தான் பேச ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல கம்பெனிக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையுமே அந்த அரக்க மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாடி சாகடிக்குது. இதே டைம்ல பாண்டாவுக்கும் ஹீரோனுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு பைக் எடுத்துக்கிட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டாம ரொம்ப வேகத்துல தீவோட எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க. நினைக்கிறத விட சிக்னலும் நல்லா கிடைக்குது. உடனே ப்ரொஃபசர் கிட்ட தனக்கு கிடைச்ச ரசாயன கழிவுகளையும் அந்த விண்கற்களையும் ஒரு சின்ன சாம்பிள் அனுப்பி வச்சிருவா. அப்பதான் அவரு ஒரு விஷயத்தையே சொல்லுவாரு, இந்த பர்மா, நீ நினைக்கிற மாதிரி இந்த ரசாயன கழிவு சாதாரணமானது கிடையாது, ஒரு உயிரினத்துக்குள்ள மரபணு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. சார், அப்படின்னா அந்த ராட்சச மிருகம் உருவத்துல பெருசானதுக்கு இந்த கழிவுகள் தான் காரணமா? சேச்சே, அப்படி கிடையாது. ஆனா இதுவும் ஒரு காரணம். சார், எனக்கு புரியல. இந்த பர்மா, விண்கற்கள்ல கொஞ்சம் பட்டு தீவுல விழுந்துச்சுல்ல, அதை தெரியாதனமா உணவா நினைச்சு அங்கிருந்து அரக்க மிருகம் விழுங்கி இருக்கணும். உடம்புல ஏற்கனவே மரபணுவை மாற்றக்கூடிய ரசாயன கழிவுகள் இருந்திருக்குல்ல, சோ அது கூட இந்த கற்கள் வினை புரிஞ்சு சாதாரண மிருகத்தை ஒரு அரக்க மிருகமா உருமாத்தி இருக்கு. ஒரு பக்கத்துல ஹீரோயின் இதை கேட்டு ஷாக் ஆக, இதே டைம்ல வில்லன் கம்பெனியை விட்டு வெளியில போலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அங்க கிராமத்தை சேர்ந்த 2 பேர் வந்துட்டாங்க. டேய், எங்கடா விட பாக்குற? உன்னை போலீஸ் கிட்ட மாட்ட வைக்காம விட மாட்டோம். வில்லன் கடுப்பாகி 3 பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை. கரெக்டா பந்தறதுக்கு அந்த மிருகம் வேற வந்துருச்சு. ஒருத்தனை வாயில போட்டு விழுங்குனதுமே வில்லன் இதான் சாக்குன்னு தாங்கிட்ட இருந்த கல்ல ஒண்ணு தூக்கி போட்டுட்டு 2வது ஆளையும் அதே மிருகத்துக்கிட்ட மாட்ட வச்சுட்டு பயப்புள்ள கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து ஹீரோனையும் பாண்டாவையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த லூக்கஸ் துப்பாக்கி வச்சு ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களை கொடுங்கன்னு மிரட்டுவான். ஆனா பாண்டா அசந்த நேரம் பார்த்து படு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அப்ப தெரியாதனமா துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் மட்டும் கேக்குது. பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு கீழே வந்து பார்க்கும்போது லூக்கஸ் பாண்டாவோட வயிற்றுலயே ஓட்டைய போட்டான். பாவம் நம்மால அதே இடத்துல இறந்து போயிடுவான். என்னதான் இவன் கெட்ட
கெட்டவனா இருந்தாலும் கூட முதல் முறையா ஒரு கொலையை செய்யறதால உள்ளுக்குள்ள அளவு கடந்த பயமும் வேதனையும் உருவாகுது. சடனா அப்போன்னு பார்த்து இவ்வளவு நேரமா அரக்க மிருகத்தை மட்டுமே பார்த்த நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ருத்ர நாகம் வந்து நிக்கும். அவ்வளவுதான், லூக்கஸ் பையனை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிரும். அடுத்து ஹீரோனை கிடைக்கலாமேன்னு பாக்கும். ஆனா அவ கிடைச்ச கேப்ல எஸ்கேப் ஆயிடுவா. அடுத்து கம்பெனிக்குள்ள இருக்க அரக்க மிருகம் அங்க இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ, மியா அப்புறம் அந்த அண்ணங்காரன் ஜாக் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா தப்புகளையே பண்ணிட்டு இருந்த அண்ணன் இதுக்கு மேல தான் தம்பியை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடுங்கன்னு மியாவையும் ஹீரோவையும் தள்ளி விட்டுட்டு பாவம் இவன் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டி அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவான். பாவம் ஹீரோவால இப்படி ஒரு வேதனையை தாங்கவே முடியல. அப்ப அங்க வந்த ஹீரோயினோ, இந்த பாரு, இந்த தீவுல நீ நினைக்கிற மாதிரி அரக்க மிருகம் மட்டும் கிடையாது, ஒரு ராட்சச பாம்பு இருக்கு. விண்கற்கள் தான் அந்த மிருகத்தை ரொம்ப பலமானதா மாத்திட்டு இருக்கு. சோ எப்படியாச்சும் வில்லன் கிட்ட இருக்க கற்களை வாங்கியாகணும். அதை வச்சு அரக்க மிருகங்களை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்க முடியும். சரின்னு 2 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த வில்லனை ஃபாலோ பண்ணி போறாங்க. கரெக்டா பாலத்துல போயிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த இடமே டப்புன்னு உடைஞ்சு அடிப்பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச நாகம் வெளியில வரும். ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய பாம்பாலையும் அரக்க மிருகத்தாலையும் அந்த விண்வெளி கற்கள் எங்க இருக்குங்கிற விஷயத்த ஃபீல் பண்ண முடியுது. சோ தனக்குள்ள இருக்க பலத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வில்லன் கிட்ட இருக்க விண்கற்களை தேடி இங்க வந்திருக்கு. இதுக்கு மேல வில்லனால கார் எடுத்துக்கிட்டு முன்னாடி போகவே முடியாது. சோ விண்கற்கள் பேக தூக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா பாம்பு விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவனோட கெட்ட நேரம் கரெக்டா முன்னாடி அந்த மிருகமும் வந்துருச்சு. வாழை வச்சு ஒரு அடி அடிக்க கல்லோட சேர்த்து பையன் வானத்துல பறகுறான். அப்ப கரெக்டா பாம்பு உள்ள போந்து வில்லனோட சேர்த்து அங்க இருந்த விண்வெளி கற்களையும் வாயில போட்டு முழுங்கிருச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடை நீ எடுத்துக்கிட்டியா, வரம் பாருன்னு சொல்லிட்டு 2 மிருகங்களுக்கு இடையில மிகப்பெரிய யுத்தமே நடக்குது. உருவத்துல என்னதான் இந்த பாம்பு ரொம்ப பெருசா இருந்தாலும் கூட பலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகம் தான் ரொம்ப சக்திசாலி. அப்ப ஒரு கட்டத்துல பாம்பு மிருகத்தோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி சுத்திரும். சரி, கொஞ்ச நேரத்துல இந்த மிருகம் தான் சாக போதோன்னு பார்த்தா அதுக்கு பதிலா உடம்புக்குள்ள இருந்து கூர்மையான முட்களை வெளியில கொண்டு வந்து அந்த அரக்க பாம்பையே குத்தி கிழிக்குது. அதிகமான காயப்படுறதால அதே இடத்துல சுருண்டு மொத்தமா இறந்து போயிடும். தேடி வந்த கற்கள் கிடைக்காம போனாலும் கூட மிருகத்துக்கு மரண பசி. கண்ணுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ நிக்கிறான். சும்மா இருக்குமா, இதோ வரம் பாருன்னு சொல்லிட்டு படு வேகத்துல ஓடி வரும். தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ தட்டு தரு மாதிரி ஓடுவான். ஆனா ஏற்கனவே பாலம் லைட்டா உடஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதனால நடுவுல இருந்த பாதி ரோடே உடஞ்சிரும். இது மூலமா மேல இருந்து ஒரு கூர்மையான கம்பி மிருகத்தோட முகத்திலேயே குத்தி இடிபாட்டுக்கு நடுவுல அது தொங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா மிருகம் மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவும் இன்னொரு முனையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். மிருகம் நல்லா வசமா மாட்டிக்கிச்சு. அப்ப ஹீரோயின் ஒரு சின்ன பிளான போட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க கரெக்டா அந்த மிருகத்தோட வாயில படுற மாதிரி வச்சிருவா. சோ டேங்க்ல இருக்க ஒட்டுமொத்த ஃபியூலுமே இப்ப அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. இதை கவனிக்கிற ஹீரோ சும்மா இருப்பானா, தாங்கிட்ட இருக்க லைட்டர் எடுத்து கரெக்டா கொளுத்தி அந்த மிருகத்தோட வாயிலேயே போட்டு விட்டான். அதுக்கப்புறம் என்ன, படு பயங்கரமான வெடிப்பு. அதோட சேர்ந்து அந்த மிருகமும் மொத்தமா அழிஞ்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் என்னப்பா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சு. வில்லன் கம்பெனில இருந்து எடுக்கப்பட்ட அந்த கழிவுகளோட சாம்பிள்ஸ் வச்சு அரசாங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒட்டுமொத்தமா வில்லனோட கம்பெனியும் முடியாச்சு. எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் மியாவும் இப்ப ஹீரோயின் கூட ஒரு ஜூனியர் சயின்டிஸ்டா வேலைக்கு சேர்ந்து பக்கத்துல இருக்க இன்னொரு நகரத்துக்கு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க.